அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தின வாழ்த்துக்கள் இந்தியாவுக்கு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த திங்கட்கிழமை. உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த பிரபல உருது கவிஞர், உருது அறிஞர். இந்த இரண்டு அடையாளத்தை கொண்ட, இது மாதிரி பல அடையாளங்கள் இருக்கு, மொழி சார்ந்த அடையாளம். அதை கொண்ட பர்மான் பதேபுரி அவருடைய பிறந்த தினம் என்று. இவர் பதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு ஊர் கூட இருக்குது. இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா பதேபூர்ல பிறந்திருக்காரு. பதேபூர் சிக்ரி வேற, பதேபூர் வேற. பிரபல உருது மொழி அறிஞர், கவிஞர், விமர்சகர், எழுத்தாளர் பர்மான் பதேபுரி. உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் பிறந்தவர். 1926ஆம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வந்த தந்தை இவர் குழந்தையா இருக்கும்போது இறந்துடுறார். அதே ஊரில் மெட்ரிகுலேஷன், அலகாபாத்தில் இன்டர்மீடியட் பயின்றார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பு முடித்ததும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். தொண்டை கட்டியிருக்கு. பிறகு ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் 1950 பட்டப்படிப்பு பயின்றார். இந்திய பிரிவினையின் போது துணைக்கண்டம் முழுவதும் வகுப்புவாதம் தலைவிரித்து ஆடியது. தனது முன்னோர் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறி புதிதாக உதித்த பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் குடியேறினார். அங்கு படிப்பை தொடர முடியாததால் விமான போக்குவரத்து துறையில் ஊழியராக சேர்ந்தார். கராச்சி பல்கலைக்கழகத்தில் கலையும் சட்டமும் பயின்றார். 1953 SM சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றார். அதன் பிறகு 1955 ஆசிரியர் பயிற்சியில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1965 PhD பட்டம் பெற்றார். 1974 உருது மொழியில் டாக்டர் ஆஃப் லிட்டரேச்சர் பட்டம் பெற்றார். டாக்டர் ஆஃப் லிட்டரேச்சர் பட்டம் பெற்ற முதல் பாகிஸ்தானியர் என்ற பெருமையும் பெற்றார். ஆங்கில இலக்கியமும் பயின்றார். ஆங்கிலம் கணித ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். உருது மொழி படிச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல? சும்மா இருக்க மாட்டாம இங்கிலீஷ் படிச்சிருக்கிறாரு, மேக்ஸ் படிச்சிருக்கிறாரு. ஆனா சும்மா இருக்க கூடாது. கல்வி தொடர்பான கட்டுரைகள், புத்தக மதிப்புரைகள், கவிதைகள், தலை அங்கங்கள் எழுதியிருக்கிறார். கராச்சி பல்கலைக்கழகத்தில் சுமார் 30 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி அங்கு ஏராளமான மொழி ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கினார். 1985 உருது அகராதி வாரியத்தோட முதன்மை ஆசிரியராகவும் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். உருது இலக்கியம், மொழி வளர்ச்சியில் அவரது பங்களிப்பை பாராட்டி சிதார்-இ இம்தியாஸ் அப்படின்ற விருது வழங்கப்படுகிறது. பதக்கத்தை பாகிஸ்தான் அரசு வழங்கியது. சிந்து மாகாண அரசின் சிவில் சர்வீஸ் வாரிய உறுப்பினராக 1996 பணியாற்றினார். நிகார் என்ற பழமையான மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். உருது மொழியில் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இவரது படைப்புகள், கருத்துக்கள் பெரிதும் உதவின. புகழ்பெற்ற உருது கஜல் கவிஞரும் அரசியல் ஜாம்பவனுமான சையத் ஃபசுல் ஹசன் ஹசரத் மொஹானியை தனது குருவாக போற்றினார். அவரை பற்றி 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சுறுசுறுப்பானவர், எளிமையானவர், கொண்ட கொள்கையில் உறுதியானவர். எத்தனை இன்னல்கள், இடையூறுகள் வந்தாலும் அவற்றை கடந்து வெற்றி பெற்று பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளில் நூற்றுக்கணக்கான கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பிலால் ஜவாஸ் என்ற சுயசரிதை உட்பட 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாங்க. 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி 87 வயதில் பர்மான் பதேபுரியின் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்தது. அவர் பணியாற்றிய கராச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது.
ஒரு பல்கலைக்கழகத்தோட கேம்பஸ்லயே இவர் உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.